கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்குள் நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்கி இருக்கிற அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதலும் எண்ணமாயிருந்தது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிக்கும் அல்லவா? புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் புத்தகத்திலே அவர் அதை போதிக்கிறார். இது யூதர்களுக்கும் போதிக்கிறார், புறஜாதி மக்களான நமக்கும் அதை குறித்து அவர் போதிக்கிறார். சுவிசேஷம் என்பது என்ன, அதை எப்படி நாம் பெற முடியும், சுவிசேஷத்திற்கு தேவன் வைத்திருக்கிற வழி என்ன, இந்த சுவிசேஷத்தை புறஜாதிகள் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவங்களால ஏன் ரசிக்கப்பட முடியலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரோமர் புத்தகத்தில் போய்த்து கொண்டே வருகிறார். இப்போ புறஜாதிகள்கிட்ட பேசுகிறார், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, யூதர்கள் புறஜாதிகளை துச்சமாக நினைத்து நாய்கள் என்று சொல்லி பேசுவார்கள். இன்றைக்கும் அப்படிதான். அவர்களுடைய இனத்தை தவிர அவர்கள் வேற யாரையும் அவர்கள் பெரிதாக மதிக்கிறது கிடையாது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், நாங்கள் யாவே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நீங்கள் எல்லாம் கிடையாது. இதுதான் அவங்க சொல்றது. இப்போ பவுல் அப்போஸ்தலன் பேசுகிற அந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் கிடைக்கிறபடியினால் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நாங்கள் விசேஷித்தவர்கள், தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொல்றோம், அவர் எது கொடுத்தாலும் அது எங்களுக்கு மட்டும்தான், அப்படிப்பட்டவர் தான் தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவாக வந்தவர், அவர் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை தருகிறார். இதை யூதகுலத்தில் பிறந்த சவுலாயிலிருந்து பவுலாய் மாறினவர் இதை போதிக்கும் போது, அதே யூத குலத்தில் வந்த மற்ற யூதர்களால அதை ஜீரணிக்க முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, ரட்சிப்போடு ஒன்று இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் அப்படின்னா அது எங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கணும், புறஜாதிகளுக்கு அதில் எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, ரட்சிக்கப்படுகிற, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறீங்க. அப்போ இது யூதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இங்கே எதுவும் சொல்லப்படலை. ரட்சிக்கப்படுகிற எவனும் அப்படின்னா யூதர்களாக இருக்கலாம், புறஜாதிகளாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். ஆகையினாலே யூதர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை மேசியாவாக அவர்களால் என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. யாவே தேவன் தான் குமாரனாக இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால, யூதர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால, புறஜாதிகள் அதை ஏற்றுக்கொண்டதுனால, புறஜாதிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க யூதர்களை துச்சமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க ரசிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியுது. இப்ப அவங்க ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆகையினால நீங்க என்ன நினைச்சிடாதீங்க, அவங்கள
துச்சமாக நீங்கள் நினச்சி பேசிடாதீங்க. ஏன்னா வழக்கம் என்னன்னா, யூதர்கள் மற்றவர்களை புறஜாதிகளில் நாய்கள்னுவாங்க, புறஜாதிகள் யூதர்களை பன்னிகள்னுவாங்க. இதுதான் அங்கே சண்டை. அதான் பவுல் சொல்றாரு, அவங்க ரசிக்கப்படலைன்றதுனால நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்றதுனால புறஜாதிகளே நீங்கள் ஒரு நாளும் யார் என்ன செய்யாதீங்க, யூதர்களையும் துச்சமாக நினச்சி பேசாதீங்க அப்படிங்கிற. தற்பெருமை எப்படி யூதர்களுக்கு இருந்துச்சோ அதே போல புறஜாதிகளுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக பவுல் அப்போஸ்தலர் புறஜாதி மக்கள்கிட்ட அதை போதிக்கிறார். புறஜாதிகள்னா யூதர்கள் அல்லாதவர்கள், அவ்வளோதான். ரோமர்கள், சமாரியர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கலப்பின யூதர்களாக இருப்பாங்க. அப்பா வந்து யூதராக இருப்பார், அம்மா வந்து வேற இனமாக இப்படிலாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள். அப்போ இவர் புறஜாதி என்ன சொல்கிறாரு, யூதர்களுக்கு சில பெருமைகள் இருக்குது, தற்பெருமை இருக்குது, அது தவறு. எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு புரியலை. அதை போல நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, நீங்கள் நம்மெல்லாம் ரசிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆகையினால நாம் விசேஷித்தவர்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க யூதர்கள், அவர்களை மட்டமாக நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். ஏன் இவரால் அதை சொல்ல முடியுது அப்படின்னா, இவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலர். இவர் அதிகமாக எங்கே தான் ஊழியம் செய்கிறாரு, யூதர்கள் அல்லாதவர்கள்ட்ட தான் பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக ஊழியத்தை செய்கிறார். இப்போ அவர் மூலியமாக தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவர் ஐரோப்பா அந்த சுற்றுப்புற தேசங்கள் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றது பவுல் அப்போஸ்தலர் தான். அதை முடிச்சுட்டு ஆசியா கண்டத்திற்கு வரணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார், இல்லைப்பா நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். ஏனென்றால் அது தோமாவுடைய ஊழியம், தோமா தான் இங்கே வரணும், அது ஆண்டவர் நியமித்து வச்சிருந்தார். ஆகையினால பவுல் அப்போஸ்தலன் இங்கே வர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கவில்லை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 14 முதல் வாசிய. நாங்கள் எல்லோரும் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றில் நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போறவனை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும் அந்நிய. இந்த சம்பவம் தெரியும். அகிரிப்பா ராஜா முன்பாக பவுல் தன் ஆண்டவரை சந்தித்த அந்த ஒரு காட்சியை வந்து சொல்றார். ஆண்டவர் பவுலை போய் சந்திக்கிறாரு. தமஸ்குக்கு போகிற வழியில் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து இவர் கண்ணில் பட்டு இவர் அப்படியே குருடாகி கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற தேவன் நான் தான், நீ என்ன நினைக்கிற, எனக்கு சாதகமாக இதை பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன சபையை துன்பப்படுத்துகிற, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற, நீ என்ன நினைக்கிற, நாம் யூத குலத்தில் இருக்கோம், யூதர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், யாவே தேவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு நீ நினைக்கிற. ஆனால் இல்லை, நான் தான் என்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சேன். ஆகையினாலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு யாரு, நான் தான், நீ என்னைய தான் துன்பப்படுத்துறாங்க. இப்போ அதில் தான் அவர் ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் பொறுப்பு ஊழியத்தை தொடங்குகிறார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 17 வாசிக்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே
அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ சிலருக்கு ஒரு டவுட்டு, ஆண்டவர் கூட இருந்த 12 சீசர்கள் தானே அப்போஸ்தலர்கள், இவர் அவர் கூடயே இல்லையே, இவர் எப்படி அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்டில் வருவார் அப்படின்னா, இவரே அப்போஸ்தலன் என்று சொன்னது ஆண்டவர். பிரஜாதிகளுக்கு உன்னை நான் என்ன செய்கிறேன், அப்போஸ்தலனாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் தான் சொன்னார். அதான் இந்த 21வது வசனம், அப்போஸ்தலர் 22-21, நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். யார் சொன்னது? ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்னார். அதனால தான் உலகம் உங்களை அங்கீகரிக்குதோ அங்கீகரிக்குது, அதை பற்றி கவலைப்படவே கூடாது. உலகம் என்னை பாஸ்டர் அங்கீகரிக்குது, அங்கீகரிக்கலை, என்னை லிஸ்ட்டில் வைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் குறித்து என்ன செய்யக்கூடாது, நாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை அங்கீகரித்திருக்கிறாரா இல்லையா, அதுதான் முக்கியம். பவுல் அப்போஸ்தலனுக்கு யார் ஆர்டினேஷன் கொடுத்தது, யார் பாஸ்டர்னு சொல்லி அவரை அப்போஸ்தலன்னு சொல்லி யார் சொன்னது? ஆண்டவர் தான் சொன்னார். வேறு யார் அவருக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் எதுவுமே வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் அவர் தன்னை என்ன செய்கிறார், நான் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். அதை யாரும் எதிர்க்க முடியல. ஏன்னா மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலே தேவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார். இன்னொன்று, இவரை அப்போஸ்தலன் என்று சொன்னது ஆண்டவர். அப்போ இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட மக்களை துன்பப்படுத்தினவர், குறிப்பாக சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்ட யூதர்களை துன்பப்படுத்தினவர். இவர் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இதை யூதர்களிடமே சாட்சியாக சொல்றார். நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படி ஆண்டவரை சந்திச்சாரு, நான் இப்படி ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பலர் எதிர்த்தனர், பலர் ஏற்றுக்கொண்டனர். பலர் இவருடைய சாட்சி என்ன செய்யறாங்க, நம்ப மறுக்கிறாங்க. பலர் அதை ஏற்றுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆண்டோடைய திட்டம் வேறையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீ யூதர்களிடத்துல ஊழியத்தை செய்வதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை. உன்னை நான் அழைத்தது புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிங்கிறது தான் பவுலை குறித்து தேவனுடைய அழைப்பாக இருந்தது. ஏன்னா ஊழியம்னு சொன்னோடனே அவர் என்னதான் நினைக்கிறாரு, மற்ற அப்போஸ்தலர்கள் எப்படி எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், அதாவது முக்கியமாக யூதர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் எப்படி ஊழியத்தை செய்தார்களோ பிரசங்கித்தார்களோ அதே போல தான் நம்மளும் செய்யணும்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் பவுல். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உன்னை இதற்காக நான் அழைக்கலை, யூத மக்கள்கிட்ட போய் பிரசங்கத்தில் உன்னை நான் அழைக்கலை. நீ எங்கே போகணும், ஒரு ஜாதி மக்கள்கிட்ட நீ போய் என்ன செய்யணும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தேவனுடைய அழைப்பை தேவன் பவுலுக்கு கொடுத்தார். ரோமர் 11வது அதிகாரம் 14வது வசனம், என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னா தற்பெருமையாக அவர் மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஊழியத்தை மேன்மையாக நினைக்க வேண்டும். அநேக ஊழியர்கள் ஊழியத்தை என்ன செய்வாங்கன்னா மேன்மையாக நினைக்க மாட்டாங்க. அது எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப, அதாவது ஒன்றுக்குமே உதவாத ஆளாக இருந்தால் ஊழியத்துக்கு போகலாம். இப்படி ஒரு மென்டாலிட்டி அநேக ஊழியர்கள்கிட்ட இருந்துச்சு. ஒருத்தர் படிக்க வரல, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீ எதுக்கு போகலாம், ஊழியத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது தவறான எண்ணம். ஏன்னா ஊழியம்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு மேன்மையான காரியம் கிடையாது. எதுக்குமே உதவாத ஆளாக என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. அப்படிதான் ஒரு அம்மா ஒரு பாஸ்கிட்ட போயிட்டு மொத்தம் 3 பசங்க, அவங்களுக்கு முதல் 2 பசங்களும் நல்லா படித்து வேலை செஞ்சுட்டுருக்கிறாங்க. 3வது பையன் மட்டும் ஒன்றுக்கும் ரொம்ப ஒன்றும் படிப்புலைங்க ரொம்ப கம்மி, ஊழியமும் படிக்கணும், வேலையும் ஒன்றும் கிடைக்கல. சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பையனை கூப்பிட்டு ஐயா இவனுக்காக ஜோம் பண்ணுங்க, இவனை நான் என்ன பண்ணுறேன், இவனை நான் ஊழியத்துக்காக ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. எப்பப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க ஊழியத்துக்கு, சின்ன வயசுலேயே ஒப்பு கொடுத்தீங்களா அப்படின்னு. இல்லைங்க இப்போ தான் ஒரு 6 மாதமா அப்படின்னு. என்ன ஏன் 6 மாதமானு கேட்டதுக்கு, இவனுக்கு சரியாக படிப்பும் வரல, வேலைக்கு நிறையா ட்ரை பண்ண கிடைக்கல, யார் சொல்லி கேட்கவும் மாட்டேங்கிறான், அதனால ஊழியத்துக்கு போனால் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாங்க, ஐயா அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்.
இப்படி சிலர் இது என்னன்னா ஊழியத்தை குறித்ததான ஒரு மேன்மையான எண்ணங்கள் இல்லாததுனால அப்படி நினைக்கிறேன். இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரா, இது தேவனுடைய ஊழியம், தேவனுடைய அழைப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஊழியத்துக்கு வரக்கூடாது. நான் தம்பிக்காக ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆண்டவர் நல்ல வேலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறோம்? என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன் என்றால் என் ஊழியத்தை நான் மேன்மையாக நினைக்கிறேன். ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஈவு. இது யார் கொடுத்தது? இந்த பூமியில் எத்தனையோ மனிதர்கள், நம்மை விட அறிவாளிகள், நம்மை விட பணக்காரர்கள், படிப்பாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்றால் இது முழுக்க முழுக்க என்னுடைய திறமையோ என்னுடைய படிப்போ என்னுடைய ஞானமோ அல்ல. இது முழுக்க முழுக்க தேவனுடைய மகா பெரிய, இது மகா அவருடைய பெரிய அழைப்பு. அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு கர்த்தர் கொடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், ஒரு மேன்மையான எண்ணம் எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கணும், எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கணும். விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க ஏதாவது ஒரு ஊழியத்து நிமித்தம் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கும்போது அதை எப்படி பார்க்கணும்னா, இது கர்த்தர் ஊழியக்காரர் மூலியமாக எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த ஊழியம். இதை நான் என்ன செய்வேன், கடைசி வரைக்கும் அதை உண்மையாக செய்வேன். அது மட்டும் இல்லை, அது மேன்மையாக நினைக்கிறேன். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரீ டைத்தில் செய்வேன்றது இல்லை, அது கிடையாது. நாம் எதை முக்கியமாக நினைக்கிறோமோ அதுக்கு தான் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு போய் நிற்போம், ஃபஸ்ட்டு அதை தான் செய்வோம். எதை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை தான் கடைசியாக செய்வோம். அப்போ நான் ஊழியத்தை, தேவனம் கொடுத்த ஊழியத்தை மேன்மையாக நினைச்சோம்னா ஃபஸ்ட்டு எங்கே தான் போவோம், அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் முதல்ல போவோம். அப்போ நாம் செய்கிற அந்த ஊழியத்தை குறித்து நாம் மேன்மையான எண்ணத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பெருமை ஒரு நல்ல பெருமை, இது கெட்ட பெருமை இல்லை, கெட்ட விஷயத்தை கொண்டு வர்ற பெருமை அல்ல. ஏன்னா இது தற்பெருமை அல்ல, இது ஆண்டவரை பெருமைப்படுத்துகிற விஷயம். கர்த்தர் கொடுத்த ஊழியம், அதை நான் மேன்மையாக நினைக்கிறேன்னா நான் என்னை நான் பெருசாக நினைக்கல, நான் ஆண்டவர் என்ன செய்கிறேன், மேன்மையாக நினைக்கிறேன். ஏன்னா அழைத்தவர் ஆண்டவர், அழைப்பு கர்த்தருடையது. அப்ப மக்களை தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான வேலையை தேவன் ஊழியத்தின் மூலம் அவரால் அழைக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கிறார். அதனால தான் அப்போ ஊழியர்கள் ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவருக்கு உண்மையாக செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய சபை மக்களை ஒரு நாளும் ரொம்ப கீழானவர்களாக நினைக்கக்கூடாது. அதாவது அவங்க அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதாவது ஆவிக்குரிய நாலேஜ் கிடையாது, எனக்கு தான் நிறையா இருக்குது. அவங்களுக்கு அது உண்மையாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஊழியக்காரர் தன்னுடைய சபை விசுவாசிகள் எப்படின்னா மட்டமாக இவங்க ஆவிக்குரிய காரியத்தில் இவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது அப்படின்னு மட்டமாக நினச்சக்கூடாது. அப்படி நினச்சா என்ன செய்வாங்க அப்படின்னா, சிலர் செய்கிறத சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஆழமான சத்தியத்தை போதிக்க மாட்டார்கள், உங்களுக்கு மேலோட்டமான செய்தியை தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஜனங்களுக்கு நம்ம ஆழமாக எடுத்தோம்னா என்ன செய்யாது, புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மக்களை குறைவாக மதிப்பீடு செய்கிற காரியம். புரியுது அவங்களுக்கு? மக்களை, தன் சபை மக்களை, தன்னுடைய விசுவாச மக்களை குறைச்சி மதிப்பிடுறேன்னு புரிகிற மாதிரி பேசுவது ஊழியக்காரனுடைய வேலை, புரிய வைப்பது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பரிசுத்த ஆவியானுடைய வேலையை ஊழியக்காரன் செய்ய முடியாது, ஊழியக்காரர் வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியும். அப்போ என் வேலை என்னன்னா, புரிகிற மாதிரி பேசணும், சொல்லித்தரணும். புரிய வைக்கிறது யார் வேலைன்னா பரிசுத்த ஆவியானவர் செய்யணும்.
அப்போ நான் என்னுடைய சபை மக்களை, நம்முடைய விசுவாச மக்களை நான் மேன்மையாக நினைச்சேன்னா ஆழமான காரியங்களை என்ன செய்வேன், வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை எடுத்து தான் உங்களுக்கு என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன். வெறும் மேலோட்டமான சம்பவங்களை மட்டும் வச்சு என்ன செய்ய மாட்டோம், பிரசங்கம் பண்ண மாட்டோம். அப்போ அதிலே புரிஞ்சுக்கலாம் பிரசங்கியார் நம்மளை எப்படி நினைக்கிறாரு, நம்மளை ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்கிறவராக நினைக்கிறாரா அல்லது நமக்கு நாலேஜ் கம்மின்னு நினைக்கிறாரான்றதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் கொடுத்த அழைப்பை, தேவன் கொடுத்த ஊழியத்தை மேன்மையாக எண்ண வேண்டும். அடுத்து 15வது வருஷம் ரோமர் 11:15. அவர்களை தள்ளிவிடுதல், உலகத்தில் ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. அவர்களை தள்ளி விடுதல், அவர்களைனா யூதர்களை சொல்றாரு. அவர்களை தள்ளி விடுதல் அப்படின்னா யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதனால அவங்களுக்கு அறிவிட்ட யார்கிட்ட, பவுல்கிட்ட. யூதர்கிட்ட சொல்கிற போய் சொல்லு, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, சோர்வாயிடாத, நீ என்ன பண்ணு, புறஜாதிகளுக்கு போய் சொல்லியிருக்க. அப்போ இவர் புறஜாதிகளுக்கு போய் சொல்கிறார் அப்படின்னா யூதர்களை தள்ளி விடுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை பேசுகிறார். இவர் ஒன்றும் தள்ளி விடலை. ஆனால் அவர் எப்படி போதிக்கும் எப்படி சொல்கிறாருன்னா, அது ஏறக்குறைய அவங்கள விட்டுட்டு இங்கே போகிறோம் இல்லையா, அப்போ அவங்கள நம்ம என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு, அந்த கணக்கு. அதை சொல்கிறார், அவர்களை தள்ளி விடுதல் அப்படின்னு. அடுத்து உலகத்தை ஒப்புற வாக்குதலாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம், யூதர்களுக்கு சொல்கிறோம் கேட்கல, அப்படி யூட்டர் நினச்சி என்ன பண்ணுறோம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இப்போ அவங்க ரசிக்கப்படும் போது இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதை தான் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க. உலக மக்கள் இவங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் யூதர்கள். யூதர்களுக்கு சொல்லி பார்த்தாச்சு கேட்கல, அப்படி திரும்பி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிதாவுக்கு எதிரிகளாக இருந்தாங்க, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இப்போ ஏற்றுக்கொண்ட உடனே பிதாவுக்கு பிள்ளைகளாக இவங்களும் புறஜாதிகளும் மாறிட்டாங்க. அதான் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க. அடுத்து அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப யூதர்கள்ல சிலரும் பவுல் சொல்றதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரும்போது அது எப்படி இருக்குமா, அது ஒரு அடையாளம் சொல்றாரு, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்குமா. இறந்து போன ஒரு ஆள் உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குமா. யாரு, யூதர்கள் வணங்கா படுத்துள்ள ஜனங்கள்னே வசனம் இருக்கு. அப்படி ஆண்டவரை நிராகரிக்கிற அந்த ஜனங்கள்ல சிலர், இவர் சொல்றது கரெக்டாக தானே இருக்குது, பவுல் போதிக்கிறது. பழைய பாட்டில் ஏசாயால சொல்லியிருந்தேன், அதெல்லாம் கோட் பண்ணி சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் இதுதானா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சிலர் அறிவு இருக்கிற யூதன் என்ன செய்வான், அதை யோசிப்பான்ல. பழைய பாட்டை கரைச்சி குடித்த ஒரு யூதன், அதை ஓயாமல் படித்த ஒரு யூதன் என்ன செய்வான், பவுல் போதிக்கிறது காதை வாங்கிக்குவான். உடனே அக்செப்ட் பண்ண மாட்டான், ஆனால் காதை வாங்கி வீட்டில் போய் என்ன செய்வான், அதை யோசிப்பான். ஆமாம், ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, இதுவும் கிறிஸ்து மற்றதையும் அவன் யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்போ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காரா அப்படின்ற அந்த விஷயங்களை யோசித்து பார்த்து இயேசு கிறிஸ்து உண்மையிலே மேசியாதான் ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. அப்படி ஏற்றுக்கொண்டதை பார்க்கும்போது செத்து போன ஒருத்தன் திரும்ப மறுபடியும் ஜீவன் அடைந்து உயிரோட பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதை போல இருக்குதுன்னு பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்றார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தது ஒரு வகையில உலக மக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய வழியாக அமைந்தது, ஈஸியாக அமைஞ்சிச்சு. இல்லைன்னா சுவிசேஷம் அவங்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கும். புரியுது அவங்களுக்கு, யூதர்களுக்கு மட்டுமே தான் சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க.
ஃபோக்கஸ் வந்து புறஜாதிகள் பக்கம் திரும்பியிருக்காரு. அவங்க நிராகரித்ததுனால, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது போகணும்னு விரட்டி அடித்ததுனால இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே திரும்புது? புறஜாதி மக்களான நம்மீது, நம்ம முன்னோர்கள் மீது திரும்பிடுச்சு. வாசிக்கலாம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 11-12. இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுடைய வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதல்னாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் ஒரு தவறு பண்ணிட்டாங்க. என்ன தவறு? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தார். அதான் அவங்க செஞ்ச தவறு. இது அவங்க செஞ்சதுனால என்னாச்சு? உலகிற்கு என்ன கிடைச்சிட்டா? ஐஸ்வர்யம். உலகத்திற்கு ஐஸ்வர்யம், அதாவது கிறிஸ்து வந்து உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அவங்க ஏற்றுக்கொண்டு சாரசாரியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க சபையில். அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ யூதர்கள் ஒரு தவறு பண்ணாங்க, ஆண்டவரை நிராகரித்தாங்க. அவனுடைய விளைவு புறஜாதி மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ யூதர்களுக்கு குறைவாச்சு, புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமான ஒரு பணத்தை சொல்லலை இங்கே. எது சொல்கிறார்? ஐஸ்வர்யம்னா நிறைவை சொல்கிறார். யூதர்களுக்கு குறைவு உண்டாகிறது ஆண்டவர் இயேசுவை நிராகரித்ததுனால. புறஜாதிகள் ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுக்கு நிறைவு உண்டாகும். அதை தான் அங்கே பேசுகிறார். அப்போ இப்போ சொல்கிறாரு, சப்போஸ் யூதர்களுடைய நிறைவு இருந்தால் எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருக்கும் என்பதை புரிகிறார். அதாவது யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களும் நிறைவடைந்தவர்களாய் மாறிடுவாங்க. ஆத்தும ரட்சிப்பை பெற்று அவங்களும் என்ன செஞ்சிடறாங்க? நிறைவடைந்து. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் நிறைய விசேஷங்கள் இருக்குது அவங்களுக்கு. இதில் இயேசு கிறிஸ்துவையும் ஆமாம் அவர் தான் மேசியா, அவர் தான் கடவுள், அவர் தான் குமாரன் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அவர்கள் இன்னும் என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறார் பவுலப்போஸ்தலன். ஏன்னா அவர் அந்த குலத்தில் பிறந்தவர். தன்னுடைய இனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கார். அதை விரும்புகிறாரு. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா நம்ம நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ மரித்தோர்களுக்கு ஜீவன் உண்டானது போல இருக்குமா இவருக்கு? அதான் சொல்கிறார். இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளல, மற்றவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து குடும்பத்தில் இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு உங்கள் தம்பி ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ வசனத்தை கேள்விப்பட்டு அவர் என்ன செஞ்சிடார்? டக்குன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்த உடனே அவர்கிட்ட ஆண்டவர் குறித்து பேச ஆரம்பிச்சு, இது ஒரு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு அல்லது பொண்ணு இருக்குது, அவங்களும் ரசிக்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? அதை இன்னும் கேட்டு விசுவாசித்து ரசிக்கப்படலை. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உங்கள் தம்பி என்ன பண்ணிட்டாரு? ரசிக்கப்பட்டார். அது சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளையும் ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை விட இன்னும் மேலான சந்தோஷமாக இருக்கும். அதை தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். புறஜாதிகள் ரசிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூதர்கள் ஆண்டவரை நிராகரிச்சிட்டாங்க, ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டு நான் சொன்னதை நம்பி இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் ஆராதனை பண்ணுறாங்க, பார்க்கவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் என்னுடைய இன மக்கள் இப்படி நிராகரிச்சிருக்கிறாங்களே, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எனக்கு எவ்வளவு சந்தோஷம். செத்துப்போன ஒருத்தர் உயிரோடு வந்தது போல் இருக்கும் இல்லையா, அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யூதர்கள் ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்களாக இருந்தார். அவங்க நியாயப்பிரமாணத்தை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு
மோசேயையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு, யூத குலத்தை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு, தசமபாகம் காணிக்கை உயர்த்துகிற அளவிற்கு, விருத்த சேதனத்தையும் நியாயப்பிரமாண சட்டங்களையும் மேன்மையாக பேசுகிற அளவிற்கு, தாவீது, சாலமோன் போன்ற உன்னதமான ராஜாக்கள் அவர்களுடைய மேன்மையை, அவருடைய பெருமையை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தவில்லை. ஆகையினாலே அவர்கள் ஆவிக்கிற விதத்திலே மறித்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் சொல்றாங்க. அப்ப இவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பு அடையும் போது சபையானது இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஐஸ்வர்யமாய் காணப்படும். எல்லா விதத்திலையும் அதுதான் சொல்றது. ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது பணத்தை மென்ஷன் பண்ணலை. ஐஸ்வர்யம்னா நிறைவு. நான் சொன்னேன் இல்லையா, நிறைவு, ஐஸ்வர்யமாய் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லா வளமும் நலமும் பெற்று என்ன செய்யுங்க, அதாவது எதுவுமே குறைவில்லாமல் இருக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து பணம் மட்டும் இல்லை, ஹெல்த்தும் இருக்கும். இல்லை, நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழுங்கன்னு அர்த்தம், நல்லா படித்து நல்லா பெரிய வேலைக்கு போங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே அடங்கும். அதுதான் சொல்கிறாரு, சபையானது ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா அதில் யூதர்களும் என்ன செய்யணும், ரசிக்கப்பட்டு உள்ளே வரணும். எல்லாரும் ரசிக்கப்பட்ட எல்லாரும் அதில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் நம்ம சபையில் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்போம், கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வரோம் இருக்கிறோம் சர்ச்சில். திடீர்னு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் நம்ம வீடியோ இங்கே பார்த்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இந்து மக்கள் அவங்க திடீர்னு அல்லது மற்ற மதத்தை சேர்ந்தவங்க திடீர்னு அதை பார்த்து ஆண்டவரால் தொடரப்பட்டு ரசிக்கப்பட்டு சபை எங்கேருந்து தேடி ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் சபை பார்க்க? வெறும் கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க ஒரு பக்கம், அதே நேரத்தில் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ரசிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது சபை எப்படி இருக்கும் பார்க்க? பரலோகம் போல. அதை தான் சொல்கிறேன். பிரஜாதிகள் நிறையா இருக்கிறீங்க, யூதர்கள் கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களும் நிறையா ரசிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஜீவன் மறித்தவன் ஜீவனை பெற்றது போல இருக்கும் சொல்கிறேன். யூதர்கள் தேவனிடத்தில் திரும்பும்போது புறஜாதிகள் தேவன் மீது வைத்திருந்த ரட்சிப்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் எவ்வளவு உண்மையானது என்பதை அதை நிரூபணம் செய்கிற விதமாக இருக்கு. அதாவது என்ன சொல்றா, யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்கன்னா அது இன்னும் உறுதிப்படுத்துது. எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தது கரெக்டு தான், அந்த தேவன் உண்மையான தேவன் தான், அவர் மட்டும்தான் தேவன் அப்படிங்கிறத யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது இன்னும் அதை ஆணித்தரமாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் இப்போ சபைக்குள்ள இதனால என்ன விதமான விசுவாசம் வளரும்? பிரஜாதிகள் இருக்கிறாங்க, யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ரெண்டு கூட்டமும் சபைக்குள்ள இருக்கும்போது சபைக்குள்ள என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் மீண்டும் நிரூபணம் ஆகும். ஆண்டவர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், அவரை நாம் நம்பி ரசிக்கப்பட்டு வந்தது கரெக்டு தான். ஏன்னா ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கிற உற்சாகம் சந்தோஷம் போக போக என்ன சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தம் டல்லாயிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், நம்ம உண்மையிலே சரியான வழியில் தான் போகிறோமா, ஆண்டவர் உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையிலே இவருக்கு ஆண்டவரான்ற சந்தேகம் வர அளவுக்குலாம் சூழ்நிலை என்ன செய்யும், நெருக்கி போகணும். சில நேரத்தில் விசுவாசம் அப்படிலாம் கொண்டு வந்து விசுவாசத்தை விட்டு வலுவிலகி போகிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஏன் வாரமான கோயிலுக்கு சர்ச்சு வைக்கிறோம்? ஏன் வந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்க 3 மாதத்துக்கு இருக்க ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலான்னு ஏன் வைக்கலை? காரணம் தான். ஏன்னா போதனைகள், ஆவிக்குரிய போதனைகள் சபையில் தான் கொடுக்கப்படும். அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வாரம் ஃபுல்லாக உலகத்தை போய் வேலை செய்யும்போது பலவிதமான சூழ்நிலைகள், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில் வேலை செய்கிறவங்க, பலவிதமான சூழ்நிலை, பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்குறோம், பலவிதமான பேச்சுக்கள் வருது. இதில் விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிற பேச்சுக்கள் கம்மியாகவும்,
விசுவாசத்தை குறைத்து போடுகிற பேச்சுக்கள் அதிகமாக உலகத்தில் இருக்குது. ஆனால் பொதுவாக நீங்கள் உலகத்துடைய பேச்சு எப்படி இருக்கும்? வாழ்க்கைன்னா மேடு கொள்ள இருக்க தான் செய்வாங்க. அப்போ நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும்? குறைச்சி போகும். வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ உலகத்தால் முடியாத காரியத்தையும் தேவனை விசுவாசிக்கிற மனிதனுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. ஆண்டவரும் சொல்றார், என்னை விசுவாசிக்கிற நான் செஞ்ச காரியத்தை செய்வான், என்னை விட மேலான காரியத்தை செய்வான்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை குறைத்து போடுகிற அளவிற்கு சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவோம். இப்போ ஒரு வாரக்குள்ள திங்கக்கிழமை இருந்த அந்த விசுவாசம் சனிக்கிழமை என்ன ஆயிடுது? இப்போ உலகத்துக்குள்ளே போய் அது எதுவும் போட்டு அலசடிப்பட்டு கடைசியில் அது 80% இருந்தது. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 30% ஆயிடுச்சு விசுவாசம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காரும் போது என்ன ஆகுது? இப்போ விசுவாசத்தை வர்த்திக்கு செய்கிற பிரசங்கத்தை கேட்கும்போது மீண்டும் நம்முடைய விசுவாசம் இருதயத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அது 90% நோக்கி போயிடும். அப்போ மறுபடியும் உலகத்துக்குள்ளே போகும்போது இந்த முறை விசுவாசம் குறையிறது 90லேருந்து 50 வந்துடும். முதல்ல 30 போச்சு, இப்போ என்ன செய்ய 50 வந்துடும். அதுக்கடுத்த வாரம் தொடர்ந்து வரும்போது கேட்கும்போது மறுபடியும் 90 போகுது, 90%. அந்த வாரத்தில் உலகத்தின் சூழ்நிலைக்குள்ளே போகும்போது மறுபடியும் என்ன செய்யாது? ரொம்ப குறையலை, இப்போ 70% வருது. அப்போ விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா எல்லா வாரமும் சபையை ஆராதனையை அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த போதனைகள் தான் நம்ம என்ன செய்யும்? உயிர்ப்போடு வைக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், 2 மாதம் தொடர்ந்து சர்ச்சுக்கு போகாதால பாருங்களேன், பேச்சும் அது நடையும், அதாவது உலகத்தால் கூட அவ்வளவு அவிசுவாசமாக பேசவே மாட்டோம், அவ்வளவு மோசமாக பேசுவாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய இணைப்பு எங்கே இருக்குது? இப்போ உலக மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட சுத்தமாக இல்லை. அது சொல்லுவாங்க, நாம் யார் கூட இணைஞ்சிருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் என்ன செய்வோம்? பேசுவோம், அவங்கள மாதிரி தான் நடக்கும். அவை இவர்கள் முழுக்க முழுக்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடம் பேசி பழகி இப்படி இருக்கும்போது ஒரு மோசமான சூழ்நிலையை விசுவாசத்தோடு எதிர்கொள்ளவங்களால் என்ன செய்ய முடியாது. அதை தான் சொல்கிறார். அப்போ ஒரு நாளும் சூழ்நிலை பாதிக்கிறவர்களாய் அல்ல, சூழ்நிலை மேற்கொள்கிற விசுவாசத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுக்கு சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலையா? ஆண்டவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரா? இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரா? இதுக்கு அர்த்தம் இதுதானா? இதெல்லாம் எங்கே ஆராதனையில் வந்து உட்கார்ந்து அதை கேட்கும்போது தான் தெரியும். இதை கேட்க இருதய விசுவாசத்தினால் நிரம்ப ஆரம்பிக்கும். இருதய விசுவாசத்தில் நிரம்பிடுச்சுன்னா உலகத்தின் சூழ்நிலைகள் உங்களை பெருசாக என்ன செய்ய முடியாது. அது மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும், குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் உங்களை அது பாதிக்கவே முடியாது. ஏன்னா இருதயம் எதில் இருந்திருப்போம்? விசுவாசம் என்னும் கேடகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போது பிசாசு கொண்ட எந்த தாக்குதலும் உங்களை என்ன செய்ய முடியாது? பாதிக்கவே முடியாது. அதை தான் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை யூத மக்களும் புரிந்து கொள்வாங்க, புறஜாதிகளும் புரிந்து கொள்வாங்க. சபைக்குள்ள வந்து தேவன் என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அப்போது யூதர்கள் மனம் திருப்பும் போது சபையானது மிகப்பெரிய எழுச்சியை அடையும். எப்படி சொல்ல முடியும்? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இல்லையா? அவங்க செஞ்ச ஒரே தப்பு இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது மட்டும்தான். ஒருவேளை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு சீனியர் அவங்க தான். நம்மளுக்கு சீனியர் யார்? அவங்க தான். ஒன்றும் இல்லை, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னு வைங்களேன், எல்லா யூதர்கள் பெரும்பான்மையான யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னா நம்முடைய தாய் சபை எது? நம்முடைய தாய் சபை எதுன்னு தெரியுமா? நம்முடைய தாயார் இருந்த சபை அல்ல, அது இல்லை தாய் சபை. எருசலேம் தேவாலயம் தான் இன்றைக்கும் அதுதான். எருசலேமில் இன்றைக்கி தேவாலயம் இல்லை, மசூதி இருக்குது, அது மீண்டும் கட்டப்படும். அதெல்லாம் நம்ம தீர்க்கதரிசனம். எருசலேம் தேவாலயம்தான் நம்முடைய தாய் சபையாக இருக்க முடியும். வேற எந்த, அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். அதனால் யாராவது உங்கள் தாய் சபை எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? என்னதான் சொல்லணும்? 10 தலைமுறைக்கு முன்னாடி மாறணும்ல, அது சொல்லக்கூடாது. அது கிடையாது தாய் சபை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம்
எந்த சாமியை கும்பிட்டோம்னே தெரியல, எது சாமின்னே தெரியாமல் தெரிஞ்சோம் நம்ம முன்னோர். அப்போ நம்ம 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளதையோ 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளதையோ சொல்லக்கூடாது. இதுதான் அங்கே தாய் சபையில் எதை தான் சொல்லணும், வேதத்தின்படி எதுதான் எருசலேமிலே கட்டப்பட்ட, எருசலேமில் இருந்த தேவாலயம்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு யூதனுக்கும் அதான் தாய் சபை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அதுதான். ஏன்னா ஆண்டவர் முதல்லே அசைவாடின இடம் அதுதான். ஆண்டவர் முதல்ல தங்கியிருந்த இடம் அதுதான், தேவாலய மலை. அதுதான் ஆண்டவர் முதல்ல இறக்குறாரு. ஆகையினால யூதர்கள் மனம் திரும்பும் போது சபையானது எப்போதுமே மிகப்பெரிய எழுச்சி அடையும். கடினமான இருதயத்தையுடைய அவர்களை தேவன் மனம் திருப்ப முடியும். உங்கள் குடும்பத்தில் கூட ரட்சிப்பை பெறாத கடினமான இருதயத்துடைய மனிதர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறத, ஏன்னா பிசாசு சோர்வை கொண்டு வருவான். 20 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன் எங்கே அப்படின்வான். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வேலை ஜெபிக்கிறது அவங்களுக்காக. அவர் மனசை மாற்றுறது யார் வேலை? உங்கள் வேலை இல்லை, அது ஏன் வேலை இல்லை, அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. எது நம்ம வேலை, எது ஆண்டவர் வேலைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சோர்வடைய மாட்டோம். நமக்கு எப்போ சோர்வு வருது, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது, இந்த பையன் செய்யவே மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நான் சொன்னதை அவங்க கேட்டு உடனே அவங்க மனசு மாறி வந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை, நடக்க மாட்டேங்குது. அப்போ நமக்குள்ளே என்ன செய்யுது, சோர்வு வருது. இவனுக்காக ஜோமன் என்ன செய்ய அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஜெபிப்பது உங்களுடைய வேலை, என்னுடைய கடமை. என்னுடைய வேலை என்னுடைய கடமை. மனதை திருப்புவது ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அதனால் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கடினமான மனதையுடைய யூதர்களே ஆண்டவரால் ரட்சிக்க முடியும்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருதய கடினமாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் தேவனால் என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட யூதருடைய பிரசங்கம்லாம் கேட்டிங்கன்னா நமக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஏன் ரட்சிக்கப்பட்ட யூதர்னு சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்பட்ட யூதன். யூத குலத்திலேருந்து ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வெறும் ரவி கிடையாது, வெறும் போதகர் கிடையாது, தச்சனுடைய மகன் மட்டும் இல்லை, அவர் தான் யார், மேசியா, அவர் தான் பிதாவுடைய குமாரன் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அதான் ரட்சிக்கப்பட்ட யூதன். அவங்களுடைய பிரசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அவங்க கொடுக்குறதெல்லாம் நமக்கு கேட்டால் அவ்வளவு நமக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குதா இதில். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டான அளவு வச்சு கரெக்டான நேரத்தில் எந்த இடத்துல எப்படி நிற்கணும், எந்த சைடில் பலி செலுத்தணும், அவ்வளவு டீட்டெயில்டாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவங்கள செய்ய வச்சிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது ஒவ்வொரு இடத்த அவர் கடந்ததுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கு போனதுக்கும் அந்த இடத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், ஆனால் போக மாட்டாங்க. ஆண்டவர் நியமித்த டயத்தில் தான் அங்கே போகணும். இந்த 2 மணி கழிச்சு தான் அங்கே அவங்க போகணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சுருந்தாருன்னா அந்த நேரத்துக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தி தான் பழைய ஏற்பாட்டில் செய்தார். அல்லேலூயா. அது நம்ம மக்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா நமக்கு அது கல்ச்சரில் இல்லை, நம்முடைய கலாச்சாரம் அது இல்லை. நான் புறஜாதி மக்கள், நம்ம வேறு கலாச்சாரத்தில் வந்தவங்க. அவங்க கல்ச்சர் பேஸ்டாகவே அவங்களுக்கு அந்த இது இருக்குது. அதனால் அவங்க கொடுக்குற செய்திகளும் அவங்க கொடுக்குற விளக்கங்களும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படிலாம் நடந்திருக்கு அதில். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நாம் நிச்சயம் விடுதலையாக்கப்படுவோம். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. தேவன் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி. பிரஜாதிகளுக்கான ரட்சிப்பை உறுதிப்படுத்தின தேவன், யூதர்களையும் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். சபையை நிறைவான சபையாக மாற்றப் போகிறீர். நம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவனே உங்களுடைய மகாபெரிய கிருபை நிமித்தம் நீங்கள் ரட்சிக்க போகிறீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே,
நீரே உடைய மகாபெரிய கிருபை அவர்களை ரசித்துக் கொடுங்க. ரசிக்கப்படாத நபர்களால் ரசிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வரட்டும். ஆசீர்வாதங்களை ஏராளத்தாலும் கொண்டு சுதந்திரிக்கட்டும். கடைசி வரை ஆண்டவர் உமக்கு சாட்சியை வாழ தேவன் தாமே நீர் கிருபையாக இருந்து வல்லெடுத்தோம் காட்சிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.